850 வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட தண்ணீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு போடுறாங்களே, இப்போ 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, சர்க்காருடைய வீடு, சர்க்காருடைய இடம், இடத்தோட வீடு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கொடுத்து வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறாங்களே, இந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு தெரியல. தோத்து போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்களும் 30 வருஷம் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க. பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இந்த பதவி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பணத்தை எடுக்கணும், சாப்பிடணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு துளி கூட நமக்கு இல்லை. அதனால இந்த பதவி வேணுங்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. நான் இந்த பீரியட் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நான் முன்னாடியே இது வேண்டான்னு சொன்னேன். மக்கள்லாம் வந்து சிலர்லாம் நீங்களாம் போனீங்கன்னா பஞ்சாயத்து வேணா போயிடும், எல்லாம் சாப்பிட்டுருவாங்க, தின்றுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி மறுபடியும் நான் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோற்று போயிட்டேன்னு ஒழிய என்னை வந்து அவங்க வந்து பரிதாபப்படுறவங்க நிறைய பேர். நான் ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பரிதாபம் வந்திருக்காது. இவ்வளவு ஒரு பிளான், ஒரு திட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க. தோல்வி அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு வந்த உடனே நீங்க பூத் ஏஜென்ட் போல பார்த்த உடனே என்ன மாதிரி மனநிலை இருந்தது? எனக்கு ஒண்ணுமே வரலைங்களா, பரவாயில்லன்னு தான் வந்துட்டேன். நான் இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கோம், மன வருத்தம் இருக்கும். எதுக்கு மன வருத்தங்க? நமக்கு வந்துங்க நம்ம கடமை நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம கடமையை நான் என்ன பண்ணணுமோ அந்த கடமையை நான் பண்ணிட்டேன். முடிவு பண்றது நீங்க. பொதுவாக இப்போ காமராஜர் அவர்கள் வந்து தோற்று போகும்போது அப்போ சொன்னாங்க ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் தான் தோற்று போனாங்க. அப்போ வந்து என்ன பண்ணா, அவர் கட்டின ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் வந்து அவரை தோக்கடிச்சிட்டாங்க அவருக்கு அப்படின்னு தான் ஒரு இது சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டாலும் அவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஆமா, ஒன்னும் ஆட்சேபனை இல்லைங்களே, இருக்கட்டுமே, அவங்களும் நல்லா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா நான் 30 வருஷம் பார்த்த பதவி தான் இது. என்னுடைய கடமை வந்து முழு அளவில் 100% யாரும் செய்ய முடியாத பணிகள்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். சர்க்காருக்கும் நான் வந்து உபகாரமாக இருந்திருக்கேன். சர்க்கார் பணத்தையும் வீணில்லாமல் செயல்படுத்தி கொடுத்துருக்கேன். சர்க்கார் பணத்தையும் சேமித்து வச்சு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது ஊர் அறியும், நாடு அறியும், உலகமும் அறியும். 850 வீடு நான் கட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட தண்ணீர் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பண்ணி கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா 1000 ரூபாய்க்கு போடுறாங்களே, இப்போ 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு, சர்க்காருடைய வீடு, சர்க்காருடைய இடம், இடத்தோட வீடு இலவசம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா 3 லட்சம் 4 லட்சம் கட்டி கொடுத்து வீட்டுல அவன் தூங்கிட்டு இருக்கிறான், படுத்துட்டு இருக்கிறான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஓட்டு போடுறாங்களே, இந்த சமுதாயத்தை வந்து நம்ம எப்படி சொல்லிக்கிறது அப்படின்னு தெரியல. தோத்து போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது.